தேவன் உங்களிடம் பேசும் இன்றைய வாக்குத்தத்தம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா 4:2 இவ்வாறு கூறுகிறது. பூமியின் வட துருவ பகுதிகளில் குளிர்காலத்தில் தொடர்ந்து பல மாதங்கள் சூரியனே உதிக்காது. கடும் பனிப்பொழிவு, உறைபனி மற்றும் இருட்டு மட்டுமே இருக்கும். அங்குள்ள விலங்குகள் மற்றும் தாவரங்கள் உயிர் பிழைப்பதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். ஆனால் அந்த நீண்ட இரவு முடிந்து முதல் முறை சூரியன் உதிக்கும் போது அந்த ஒளியில் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும். அந்த சூரிய ஒளிப்பட்ட அடுத்த சில நாட்களில் உறைந்த பனிக்கட்டிகள் உருகி காய்ந்த நிலத்திலிருந்து செடிகள் முளைத்து முடங்கி கிடந்த உயிரினங்கள் புத்துயிர் பெற்று ஓடத் தொடங்கும். அந்த ஒரு சூரிய ஒளி ஒட்டுமொத்த பகுதியையும் மரணத்திலிருந்து வாழ்விற்கு மாற்றும். இன்று உங்கள் வாழ்க்கையும் ஒரு நீண்ட இருண்ட காலத்தை போல தோன்றுகிறதா? என் வியாதி சரியாகவில்லையே, என் பண பிரச்சனை தீரவில்லையே, என் முன்னேற்றம் முடங்கி கிடக்கிறதே என்று நீங்கள் ஒரு குளிர்கால இருட்டில் இருக்கலாம். ஆனால் இன்று இறைவன் உங்களுக்கு சொல்லும் செய்தி, உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த சூரிய ஒளி உங்கள் மேல் படும்போது உங்கள் வாழ்வில் இருக்கும் வியாதிகள் மற்றும் பிரச்சனைகள் பனிக்கட்டியை போல உருகி போகும். முடங்கி கிடந்த உங்கள் காரியங்கள் வேகம் எடுக்கும். நீங்கள் பலவீனமாக இல்லை. இறைவன் தரும் அந்த ஆரோக்கியம் உங்களை மீண்டும் பழைய பலத்தோடு எழச் செய்யும். இனி நீங்கள் அடைபட்டு இருக்க மாட்டீர்கள். ஒரு கொழுத்த கன்றுக்குட்டியை போல உற்சாகத்தோடு உங்கள் வெற்றியை நோக்கி துள்ளி குதிப்பீர்கள். உங்கள் விடியல் இன்று தொடங்கிவிட்டது. ஆமீன்.